ஒரு நபர் இன்னொருத்தர் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு இல்லை ஒரு கிரிமினல் கேஸ், கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறாரு. அது ஒரு பொய்யான கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு. அவரை ஒரு அச்சுறுத்தணும், அவருக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்கணும், மென்டல் டார்ச்சர் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு பொய்யான ஒரு கேஸ் ஒன்று, பொய் வழக்கு ஒன்று போடுறாரு அவர் மேலே. இந்த கேஸ் நடந்து அது மேலே ஒரு சில நடவடிக்கையாக அவர் மேலே நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிட்டு வெளியே வராரு, ஜெயிலை விட்டு வெளியே வராரு, இல்லை அந்த கேஸை விட்டு வெளியே வராரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த கேஸ் கொடுத்தவங்க மேலே மான நஷ்ட வழக்கு, அதாவது இந்த தப்பான பொய்யான வழக்கு போட்டதுக்காக அவர் மேலே என்ன மான நஷ்ட வழக்கு எதனா போட முடியுமா அப்படின்றத பற்றி, அந்த டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நஷ்டஈடு கேட்க முடியும், என்னெல்லாம் விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும், எவ்வளோ லிமிடேஷன், இதுக்கான கால வரைமுறை என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன், அதாவது தீங்கிழைக்கும்படி தொடரப்பட்ட வழக்கு. அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்னா தீங்கிழைக்கும் வழக்கு, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்ல முடியும். ஒருத்தர் ஒரு வழக்கு தொடரும், ப்ராசிக்யூஷன்ன்றது நெசசரியாக ஒரு கிரிமினல் வழக்குன்றது கிடையாது. சிவில் கேஸ் கூட ப்ராசிக்யூஷன் சொல்றது உண்டு. ஏன் சாதாரணமாக ஒரு பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது இல்லை ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுனாலும் ப்ராசிக்யூஷன் சொல்றது உண்டு. அதாவது ஒரு வழக்கை தொடர்றதுக்கு பேர் ப்ராசிக்யூஷன். ஆனால் இந்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்ற வார்த்தை மேக்ஸிமம் ஒரு 70 to 80% ஆஃப் த கேசஸில் கிரிமினல் கேசஸ்க்கு தான் பொருந்தும். சிவில் கேசஸ்க்கும் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் இருக்குது. இதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஒருத்தர் ஒரு வேலிடான ரீசன் இல்லாமல், போதிய அளவு காரணம் இல்லாமல், ஒரு தப்பான எண்ணத்தோட, டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்தாருன்னா அதுக்கு பேர் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் பேர். ஸோ வேலிடான ரீசன் இல்லாமல் தப்பான எண்ணத்தோட ஒருத்தர் மேலே ஒரு வழக்கு தொடர்றது அப்படின்றது இருக்கு. இது மூணுமே இருக்கணும். ஸோ இந்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷனுக்கான ஒரு சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா இது மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன். இவர் ஒரு நஷ்டஈடு கேட்க முடியும்ன்றது இருக்கு. இது நிறைய கேசஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆரம்பக்கட்ட கேஸ் கல்கட்டா ஹைகோர்ட், கல்கட்டாவில் கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ். அதுக்கப்புறம் சமீபத்தில் நிறைய கேசஸ் வந்திருக்கு. இந்த சம்பந்தமா நிறைய ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் கோர்ட் கொடுத்துருக்கே தவிர்த்து இது நேரடியாக சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் சம்பந்தப்பட்ட டேமேஜஸ் கேட்கறதுக்கு நேரடியான ஒரு வழக்கு தொடர்றதுக்கு என்ன சிவில் ப்ரொசீஜர் கோட்ல அதுக்குன்னு தனியாக ஒரு சாப்டர் கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன், லீகல் ப்ரொவிஷன்ன்றது கிடையாது. இது லா ஆஃப் டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பிரான்ச்ல வரும். மான நஷ்ட வழக்கும் அப்படிதான், டிஃபமேஷன் சூட்ஸும் அப்படிதான். லா ஆஃப் டார்ட்னு ஒரு பிரான்ச் ஒன்று வரும். அதாவது தவறான ஒரு செயலுக்கு ஒரு நஷ்டஈடு கேட்கும் விதமான ஒரு வழக்கு லா ஆஃப் டார்ட்ஸ்ன்ற விஷயத்துல வரும். அதுல இது ஒரு பிரான்ச். மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்ன்றது தப்பான ஒரு எண்ணத்தோட தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்குக்கு அகெயின்ஸ்டா கேட்டு ஒரு டேமேஜஸ் கேட்க முடியும், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி வாங்க முடியும். அதுக்கான ஏற்பட்ட மன உளைச்சல்னால எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தோன்றதுக்காக அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டேமேஜஸ், ஒரு காம்பன்சேஷன் ஒன்று வாங்க முடியும். இந்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்றதை ப்ரூவ் பண்ணணும்னா 4 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. 1, டிஃபெண்டன்ட், ப்ராசிக்யூட்டர், பிளேண்டிஃப். அதாவது இந்த கேஸோட பிரதிவாதி இந்த கேஸோட வாதி மேல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு அப்படின்றது முதல் விஷயம். 2வது, the prosecution ended in the plaintiff's favor. அதாவது இந்த பிரதிவாதி தொடர்ந்த அந்த வழக்கு தள்ளுபடியா இருக்கு, இந்த பிளேண்டிஃப்க்கு சாதகமா ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு, இந்த வாதிக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த கேஸை நஷ்டஈடு கேட்டு கேஸ் ஃபைல் பண்றவங்க வாதி, நஷ்டஈடு கொடுக்க வேண்டியவங்க யார் மேல கேஸ் ஃபைல் பண்றோமோ அந்த பிரதிவாதி. அவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு வழக்குல இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே வேற இன்னொரு சிச்சுவேஷன் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க ப்ராசிக்யூஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாதி நஷ்டஈடு கேட்டு ஃபைல் பண்ற கேஸ்ல அந்த பிரதிவாதி இவர் மேல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு, அந்த வழக்குல பிரதிவாதி தோத்து போயிட்டாரு அப்படின்றது 2வது இன்கிரீடியன்ட். 3வது இன்கிரீடியன்ட், ஆக்டட் வித்தவுட் ரீசனபிள் காஸ். நியாயமான காரணம் இல்லாம இந்த வழக்கு தொடர்ந்திருக்காரு, உண்மையான காரணம் இல்லாம இல்ல நியாயமான காரணம் இல்லாம இந்த வழக்கு தொடர்ந்திருக்காருன்றது 3வது இன்கிரீடியன்ட். 4வது இன்கிரீடியன்ட், ஆக்டட் மெலிஷியஸ்லி. ஒரு தீங்கிழைக்கும் நோக்கத்தோட, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இந்த வழக்கு தொடர்ந்திருக்காரு அப்படின்றது 4வது இன்கிரீடியன்ட். இந்த 4 இன்கிரீடியன்ஸையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா இவங்க மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்ற ஒரு அடிப்படையில் இவங்க மேல ஒரு நஷ்டஈடு கேட்க முடியும் அப்படின்றது இருக்கு. இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷனை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றது வருது.
ஒரு கேஸ் ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டோம். நான் என்ன 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டேன். ஏன்னா வந்து 10 நாள் ஜெயிலில் வச்சுட்டாரு, அதனால 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடர்றேன். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, அந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடந்திருக்கு, அதில் நான் நிரபராதின்னு நிறுவனம் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ திரும்பியும் மறுபடியும் ஒரு வழக்கு நடத்தி அதில் நான் குற்றவாளியா இல்லையான்ற ஒரு கேள்வியை எழுப்பி திரும்பி அதே சாட்சிகளை கொண்டு வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மெலிஷியஸ் இன்டென்ஷனோட பண்ணியிருக்காருன்றதையும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு நான் நஷ்டஈடு வாங்குறதுன்னா அது நியாயமான காரியம் இல்லை. ஒருத்தர் வந்து 2வது தடவை அக்னி பரீட்சை செய்ய வைக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் இதே வார்த்தையை சொல்லியிருக்கு. அதனால இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ஒன்ஸ் அதாவது அவர் தொடர்ந்த வழக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதனால நான் வந்து அது மேலே ஒரு மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஒரு வழக்கு தொடர்றேன்னா நான் நியாயமான ஒரு எண்ணத்தோட தான் அந்த வழக்கு தொடர்ந்தேன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி ப்ரூவ் பண்ணணும். அந்த கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். அது நியாயமான விதத்தில் வந்து நான் அந்த வழக்கை தொடர்ந்தேன்னு சொல்லி அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா மெலைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுறது, அவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துடும், அவர் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டு. அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான டெஸ்ட் இதுதான். இவர் நியாயமா அந்த கேஸ் வந்து ஒன்று அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு, அவர் ஃபைல் பண்ண கேஸ் வந்து தோற்று போச்சு, இந்த தோற்று போன கேஸ் நியாயமான காரணம் இல்லாமல் தான் ஃபைல் பண்ணியிருக்காருன்றதுனால தோற்று போச்சுன்றது 3த்தையும் கோர்ட் முன்னாடி வச்சுட்டா போதும். 4வது விஷயம், மெலிஷியஸ் இன்டென்ஷன்ன்றது வந்து அவர் சைடு வந்து அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகிடும். அதாவது அந்த பிரதிவாதியோட பக்கம் இது வந்து நான் தப்பான எண்ணத்தோடலாம் ஃபைல் பண்ணல, நான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பச்சை சட்டை போட்டு கொலை பண்ண மாதிரி இருந்தது, அதனால நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன், இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கேன், நீங்களும் அன்னைக்கு பச்சை சட்டை போட்டுருந்தீங்கன்றதுனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் நான் தப்பான எண்ணத்தில் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகணுன்ற எண்ணத்தோட நான் போடலை அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஒரு மீனிங். ஸோ இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணி அவர் மெலிஷியஸ் இன்டென்ஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கடமை, அந்த பேர்டன் வந்து அவர் பக்கம் இருக்குமே தவிர்த்து ஒன்ஸ் இனிஷியல் கேஸை ஜெயிச்சுட்டு நிரபராதின்னு ப்ரூவ் ஆகிட்டு வெளியே வந்துட்டாருன்னா அது தவறான நோக்கத்தோட தான் அந்த கேஸ் தொடர்ந்து இருக்காருன்றதுக்கான அனுமானம் வந்து இவருக்கு சாதகமாக வந்துடுது. அந்த கேஸ் நிரபராதின்னு அக்விட் ஆனவருக்கு சாதகமாக வந்துடுறதே தவிர்த்து எதிர்த்தரப்பினருக்கு இல்லை, பிரதிவாதிக்கு இல்லை. இது மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் சம்பந்தமாக ஒரு வழக்கு ஒன்று தொடரணும், மான நஷ்டம் கேட்டு ஒரு வழக்கு ஒன்று தொடரணும்னா அதுக்கு கால வரமுறை எத்தனை நாள்? சாதாரணமாக ஒரு பணம் வந்து மீட்டு கேட்குறோன்னா அதுக்கான லிமிடேஷன் வந்து 3 இயர்ஸ்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடர்ந்தோ இல்லைன்னா தப்பான முறையில் ஜெயிலில் போட்டிருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காருன்றதுனால ஒரு வழக்கு ஒன்று தொடர்றாரு அப்படின்னா அதுக்கான லிமிடேஷன் வெறும் 1 வருஷம் தான். லிமிடேஷன் ஆக்டில் ஆர்டிகல் 73, ஆர்டிகல் 74 அது ரெண்டுத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 73 வந்து ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை பற்றி சொல்கிறது, ஆர்டிகல் 74 வந்து டேமேஜஸ் இன் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் நான் மேலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் போட்டிருக்கு. ரெண்டுத்துலேயும் லிமிடேஷன் வந்து வெறும் 1 வருஷம் தான். 1 வருஷத்துக்குள்ள அந்த வழக்கை தொடர்ந்தே ஆகணும். சரி, ஒருத்தர் மேலே ஒரு மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஒரு தப்பான ஒரு தீங்கான வழக்கு ஒன்று போட்டுட்டாருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று போடுறோம். ஸோ ஒரு காம்பன்சேஷன் கேட்குறோம். எவ்வளோ காம்பன்சேஷன் கேட்குறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீட்டர் இருக்கும், யாப்ஸ்டிக் இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிச்சாலே அது சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மானக்கேடாக போகும். இன்னொருத்தருக்கு வந்து 15 நாள் ரிமாண்ட் இருந்தால் கூட வெளியே சாதாரணமாக வரவங்க உண்டு. அது வந்து ஆளுக்கு ஆள் மாறும். அவங்களுக்கு தனிப்பட்ட பர்செப்ஷன்ன்றதை வந்து கூட நான் இப்போ அதை பற்றி சொல்லலை. என்ன கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சொசைட்டியாக அவங்களை எப்படி பார்க்குறதுன்றது ஜாஸ்தி கூடுதலாகவும் மன உளைச்சல் கொடுக்கும், ஒரு சில சமயத்தில் கம்மியாகவும் மன உளைச்சல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸ் நடக்கிறதுனால அவர் ஒரு சில நஷ்டங்கள், ஒரு ஸ்பெஷல் டேமேஜஸ் வந்து இன்கர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவோட ஃபியூனரல் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை கடைசி காலத்தில் வந்து அவங்க பக்கத்தில் எல்லாம் இருக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க நஷ்டஈடுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எதை வச்சு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது? ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் சும்மா கூப்பிட்டாங்கன்னு 1 கோடி ரூபாய் டேமேஜஸ் கேட்பாரு. ஒருத்தர் வந்து 15 நாள் ஸ்டேஷன் இருந்தேன், ஜெயிலில் இருந்தேன்றதுனால அவர் வந்து வெறும் 1 லட்சம் ரூபாய் டேமேஜஸ் கேட்கறது உண்டு. ஸோ இதை எந்த பேசிஸில் அரைவ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முதல்ல ரெஸ்டரேஷன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒருத்தர் வந்து பழைய நிலைக்கு திரும்பி வரத்துக்கு என்ன செலவாகுது? இந்த தீங்கான நடவடிக்கை இல்லாத சூழ்நிலையில பழைய நிலைக்கு அவர் இந்த தீங்கான நடவடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த நிலைக்கு இருந்தாரோ அதே நிலைக்கு அவர் திரும்பி கொண்டு வரத்துக்கு என்ன செலவாகும்ன்றதை பார்க்கணும். ஒருவேளை ஒரு ஜெயிலில் போட்டாங்க, இல்லை ஒரு 15 நாள் சிறையில் இருந்திருக்காரு. ஸோ அந்த பழைய சிச்சுவேஷனுக்கு திரும்பி அவர் வரத்துக்கு
அவர் மேலே இருக்கிற கலங்கள்லாம் போய் அந்த பழைய சுச்சுவேஷனுக்கு அவர் திரும்பி வரதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெஸ்டரேஷன் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் இன்ட்ரெஸ்ட். இந்த தீங்கான நடவடிக்கை இல்லாத சூழ்நிலையில் அவருக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கும், எவ்வளோ லாபம் அடைஞ்சிருப்பாரு அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் 15 நாள் ரிமாண்டில் இருந்திருக்காரு, வெளில வந்தாங்க, பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. 3 வருஷம் கேஸ் நடக்கிறது, அதுக்கப்புறம் அக்விட்டட், அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிடுச்சு. அவர் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டாருன்றதுனால அவர் துபாயிலேயோ இல்லை லண்டன்லேயோ கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை பணிகளை அவர் சேர்ந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காரு. அவர்கள் ரொம்ப நஷ்டமாச்சு, அவருக்கு கம்பெனி வேலையும் போச்சு. இல்லைன்னா இந்த கிரிமினல் கேஸ் அவர் மேலே இருக்குன்றதுனால கவர்மெண்ட் வேலை போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்ட்ரெஸ்ட், இது மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தா நான் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று போடுறது பேர் தான் எக்ஸ்பெக்டேஷன் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரெஸ்டரேஷன் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் இது நடந்ததுன்றதுனால என்னை திரும்பி பழைய சுச்சுவேஷனுக்கு மாற்றி கொண்டு வரதுக்கு எனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு, பெயிலுக்கு எவ்வளோ பணம் கட்டினேன், பாண்டுக்கு எவ்வளோ பணம் கட்டினேன், வழக்கறிஞ செலவு எவ்வளோ பண்ணேன், கோர்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன்றதுக்கு அந்த செலவு கணக்கெல்லாம் திரும்பி கழிச்சு திரும்பி பழைய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து பழைய ஃப்ரெஷ்ஷான ஒரு பர்சனாக மாறத்துக்கு எவ்வளோ செலவாகுன்றது ஒரு கணக்கு. ரெண்டாவது கணக்கு, இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா நான் என்ன ரேஞ்சில் இருந்திருப்பேன் தெரியுமான்னு சொல்லி அந்த ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது ரெண்டாவது கணக்கு. மூணாவது பியூனிட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அபராத தொகை. அதாவது மன உளைச்சலுக்காக அவருக்கு ஏற்பட்ட சிறப்பு நஷ்டங்களுக்காக அவருக்கு எவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கலான்றது. இந்த பியூனிட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் சொல்லி நம்ம போட முடியாது, அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் மொத்தமாக. ஸோ இந்த 3 அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி கூட்டி ஒரு சம் டோட்டல் வருதுன்னா அதுதான் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷனாக இருக்கும். இதுதான் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷனாக இருக்கும். இதில் இருக்கிற மேஜர் டிஃபெக்ட் என்னன்னா, மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஒரு லா ஆஃப் டார்க்ஸில் வர கேஸ்ன்றதுனால சாதா சிவில் வழக்காக தான் ட்ரீட் பண்ணப்படும். அதுக்கு நம்ம கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பொலிட்டிக்கல் கேசஸ் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷனில் வருது, நிறைய மேட்ரிமோனியல் கேசஸ் மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷனில் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் லாவை நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. லேண்ட் லிட்டிகேஷன்லையும் சரி, ஒரு சாதா வழக்குலையும் சரி, பொய்யான வழக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேலே ஒரு மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் நஷ்டஈடு கேட்டு ஒரு வழக்கு போட முடியுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு சமன்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். 161 சமன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து சமன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சமன்ஸ் சர்வ் பண்ணதை பேஸ் பண்ணி மட்டுமே மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அது அந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்தவங்க மேலே, பொய்யான வழக்கு தொடர்ந்தவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண, ஒரு சூட் ஃபைல் பண்ண முடியும்.